எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 555 அப்படின்ற ஒரு ரிப்பிட்டேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் ஃபைவ் ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு 5 நாளைக்கு 55 வாட்டி ஒரே வாட்டி எழுதணும். ஸோ இப்போ நம்ம 369 மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி காலைல, 6 வாட்டி சாயந்தரம், 9 வாட்டி நைட் அந்த மாதிரி எழுதுவோம். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து எழுதணும். ஆனால் அது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இந்த மெத்தடு, இந்த ரிப்பிட்டேஷன் சூட் ஆகுமானா கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பீப்புளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டைம் ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் 777 மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். ஸோ கம்பேர்ட் டுமே ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் தான். 555 ஏன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் 55 வாட்டி நீங்கள் மைண்டில் கொண்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த 555 மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் கிராட்டிடியூட் எழுதி முடிச்சக்கப்புறம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மார்னிங் உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் கிராட்டிடியூட் எழுதிருப்பீங்க. ஸோ உங்கள் மைண்டு ஒரு ஒரு காம் மைண்ட் செட்டில் இருக்கனால நீங்கள் வந்து ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மெத்தட் எல்லா மெத்தடும் 369 இருக்கட்டும், 777 இருக்கட்டுமே, ஏர்லி மார்னிங் எழுதுறது என்னுடைய சஜஷன். பட் உங்கள் டைம் கன்சர்ன் ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான்றது கம்பல்சரி இல்லை, பட் இப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் என்னோடய சஜஷன். ஸோ இது எழுதும்போது என்ன ஒரு முக்கியமான ரூல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆக்சுவலி எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. யார்ட்டும் பேசாமல் காமாக ஒரு இடத்துல உட்காந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அது நீங்களே பார்க்கலாம் கண்கூடா. ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த ரெப்புடேஷன் ப்ராசஸில். அதேமாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2 வாட்டி எழுதுனா போதும். 555 மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, 2 வாட்டி ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்கள் 4 to 5 வாட்டியில் எழுத வேணால் 2 வாட்டி எழுதுனா போதும். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா ரெப்புடேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு நம்ம கான்ஷியஸுக்கு நம்ம ஒரு எஜுகேட் பண்ணுற மாதிரி. அதே உட்காந்துட்டு ஃபுல் டைம் ப்ராசஸாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் உங்களுக்கு மாறாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.